வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முருகா. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க. என்னென்னா போக போக பார்ப்பீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேலம் வந்திருக்கோங்க. முக்கியமான ஒருத்தரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், தெரிகிறாரா? அவரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். முத்துமலை முருகன். மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு. வீடியோவில் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்காருங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வாமா வாமான்னு கூப்பிடுற மாதிரி, வெல்கம் பண்ணுற மாதிரி சிரிச்ச முகத்தோடு. நாங்கள் 2வது டைம் போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேலம் போகிறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் பாத தரிசனம்னு ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எப்படியோ நம்ம கஷ்டத்தில் போயிட்டு அவங்க நினச்சி கும்பிடுவோம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க பாதத்தை தொட்டு அப்படி வணங்கின எப்படி இருக்கும்? அப்படியே காலெலாம் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப மன உருகி வேண்டணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட ஃபேமிலிஸ் அப்படி போயிட்டே இருக்கோம். நீங்கள் எல்லோரும் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். போனதில் மன திருப்தியாக சாமி கும்பிட்டோம். பாருங்கள் எப்படி கம்பீரமாக நின்றுட்டு இருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நாங்கள் போயிட்டு சரி அர்ச்சனை சீட்லாம் வாங்கிட்டு தனியாக அந்த பாத தரிசனம் வாங்குறதுக்கு தனியாக ஒரு 10 ரூபா கொடுத்து அது ஒரு சீட்டு வாங்கினோம். வாங்கிட்டு போயிட்டு பாத தரிசனம் பார்த்தோம். நாங்கள் போன அன்னைக்கு நம்ம ஐயாவுக்கு பர்த்டேங்க, பிறந்த நாளாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி எங்களுக்கு என்னென்னா ஸ்பெஷல் டே. நாங்கள் திடீர்னு அன்றைக்கி பிளான் பண்ணோம், கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா அந்த அன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளாக இருந்திருக்கு. அப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் ஸ்வீட் எதுவும் வாங்கலான்னு பார்த்தா கடை அங்கே ஸ்வீட் கடை எதுவுமே இல்லை. சரின்னு அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் வச்சுருந்தாங்க. அது ஒரு சாக்லேட்லாம் வாங்கிக்கொண்டு சாமிக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. நாங்கள் கூட எல்லோரும் சொன்னாங்க இட நாள் தானே, கூட்டம் இருக்காது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போனால் அன்றைக்கி செம்ம ஒரு திருவிழா கால் வந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தது. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீலகண்டன் நெற்றி தன்னை நெருப்பு வடிவாக